சந்தோஷமான விஷயம். தமிழ்நாடு காங்கிரஸ் ஜவஹர் பால் மஞ்சின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ட்ரிபிள்எம்எஸ் தலைவர் திரு கலையழகன் உட்பட அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய விஷயம் ஆல்ரெடி சார் சொல்லியிருக்காரு. அடுத்தது இதுல சில பேர் வந்து உடனே போகணும் வேற ஒரு கோரிக்கை சின்னதாக வச்சிருக்காங்க, அதனால சுருக்கமாக முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர் பால் மஞ்ச்னா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன உங்களுக்கு வந்து ஒரு பிரீஃப் கொடுத்துறேன். ஜவஹர் பால் மஞ்ச் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸோட ஒரு பிரிவு. ஸோ இந்த பிரிவு எதுக்கு ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆர்எஸ்ஓட வேலை என்ன? சின்ன வயசுலயே பிள்ளைங்களுக்கு ஒரு 15-16 வயசுக்குள்ளே அவங்களை பிடிச்சிட்டு ஆர்எஸ்எஸோட அந்த ஒரு சித்தாந்தத்தையும் ஆர்எஸ்எஸோட அந்த ஒரு தீய அந்த ஒரு விசுவாசத்தையும் உருவாக்கி அவங்களை என்ன செய்யறானுங்க? கெடுத்து விட்டுறானுங்க. இதுக்கு அகெயின்ஸ்டா நம்மளுக்கு ஒரு விங்கு வேணும்னு சொல்லிட்டு தலைவர் ராகுல் காந்தி என்ன செஞ்சிருக்காங்கன்னா யோசிச்சுட்டு இந்த ஜவஹர் பால் மஞ்ச்னு சொல்லி உருவாக்கியிருக்காரு. ஜவஹர் பால் மஞ்ச் எதுக்காக இந்த மாதிரி வச்சாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருக்கு ஏன் பிடிக்கும்? குழந்தைகள் பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஜவஹர் பால்னா அது ஒரு ஹிந்தி வேர்ட், பிள்ளைங்க. மஞ்சுனா ஸ்டேஜ். இது வந்து பிள்ளைங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜ் தான் ஜவஹர் பால் மஞ்ச். ஸோ இந்த அமைப்பில் என்ன செய்யறோம்? நம்ம சுமார் ஒரு 8 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து 17 வயசுக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கூப்பிட்டு அரசியல் அமைப்பு சட்டம்னா என்ன, இந்தியாவின் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்னா என்ன, இந்தியா எப்படி சுதந்திரம் வாழ்ந்தது, யார் வாங்கி கொடுத்தா, இதுல வந்து செக்யூலரிசம்னா என்ன, இந்த மாதிரி சில பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம். ஏன்னா யாருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி தெரியும்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு காங்கிரஸ்காரனே வந்துடுவான். ஏன்னா அவன் வந்து ஹிந்து, முஸ்லீம், நீ கிறிஸ்டின், நீ தலித் அந்த மாதிரி பேச மாட்டான். அது இந்தியாவுக்கு தேவையும் இல்லை. ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தலைவர் ராகுல் காந்தி இந்த ஜவஹர் பால் மஞ்ச் அமைப்பை ஓபன் பண்ணி இந்தியா முழுசு நீங்க செயல்பட்டு இருக்கு. அந்த அமைப்புக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமைப்போட இந்த ஒரு விஷயம் நம்ம அமைப்புல ஒரு கிளாப்ஸ் ஒன்று இருக்கு. பொதுவாக என்ன பண்ணுவோம்னா ஜேபிஎம் கிளாப்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஜேபிஎம் கிளாப்ஸ் என்னன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரேன். நீங்க அனைவரும் நான் சொல்ற மாதிரி கூட பண்ணுங்க. ஜேபிஎம்னா ஜேபிஎம். இப்போ நான் வந்து ஜேபிஎம் கிளாப்ஸ் குரூப் சொல்லுவேன். எப்படி கை தட்டணும்னா என் ரெண்டு கை தட்டிங்க பாரு, தட்டுங்க. ஸ்விட்ச் நீங்க 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்களா? ஸோ இந்த ஜேபிஎம் கிளாப்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம பிறந்தநாள் வாழ்த்து ஜேபிஎம் கிளாப்ஸா நம்ம வந்து கலையழகன் சார் சொல்ல போறோம். ஓகே, ரெடியா? ரெடி. 1 2 JPM claps go. Thank you very much. நல்லா பண்ணுங்க. சோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுக்கு சார்ந்த நம்ம மக்கள், நம்ம பிள்ளைங்க, நீங்க எல்லாரும் இப்போ வந்து JPMல ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ். இப்போ JPMல 2 கமிட்டி. இந்த அமைப்பு பிள்ளைங்களுக்காக பட் நடத்துறது யாரு? பெரியவங்க நம்ம. சோ அதனால நான் கலை சார்ட்ட டிஸ்கஸ் பண்றேன். இதுல யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பொறுப்பா போட்டு கொடுப்போம். அவங்க எல்லாமே காங்கிரஸோட ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து லிங்க் இங்க வரும், தமிழ்நாடு சார்பா நம்ம கிட்ட வரும், நம்மகிட்ட இருந்து டெல்லி வரைக்கும் போவோம். ஸோ சில பல நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. சம்டைம்ஸ் பெங்களூர், சம்டைம்ஸ் கோவா, சம்டைம்ஸ் டெல்லி, அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் முக்கியமாக நடக்கும் போது நம்ம அங்கேயும் பண்ணிப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயும் போயிட்டு வரலாம். ஓகே, சோ இதுல என்ன சொல்லி தரோம்? இந்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தெல்லாம் சொல்றதுக்கு தவிர்த்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறதுக்காக சில கேம்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, உதாரணத்துக்கு ஃபுட்பால் அந்த மாதிரி பண்றோம். ஸோ சின்ன சின்ன கேம்ஸ் அவங்களை வந்து கவர்ச்சிப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு அதே சேம் டைம் ஜவஹர் பால் மஞ்ச்னா என்ன, ஜவஹர் நேருனா என்ன, காந்தினா என்ன, இந்திரா காந்தினா என்ன, நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டம்னா என்ன, செக்யூலரிசம்னா என்ன, கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, பர்சனாலிட்டி டெவலப்னா என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து உற்சாகப்படுத்தி தெரியாத பிள்ளைங்களை நம்ம வளர்த்து விடுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் சப்போர்ட் என்ன வேணும், ஏதாவது அவங்களுக்கு வந்து உண்டான புக்ஸ் வேணுமா, இல்லை அவங்களுக்கு வந்து வேற வகையான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்ட் கிட்ஸ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாராளமாக சப்போர்ட் பண்றோம். நம்ம எல்லாருமே கூட சேர்ந்து வேலை செஞ்சோம்னா இன்னும் பெரிய மடங்களை நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். தமிழ்நாடு வளரும், நம்ம பிள்ளைகள் வளருவாங்க, நம்மளும் வளருவோம்.
ஸோ இதுல சின்ன சின்ன கேம்ஸ் நம்ம ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்ல ஒரு சின்ன கேம் ஒன்று ஆடுவோம், ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஓகேவா? எல்லாருக்கும் விருப்பமா? விருப்பம் இருக்கிறவங்க கைத்துக்கலாம். மெஜாரிட்டி விருப்பமா தான் இருக்காங்க. இந்த கேம் பெரிய கஷ்டமான கேம்லாம் கிடையாது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே விளையாடலாம். இந்த கேம் பேர் வந்து ஜானி சேஸ். என்ன பேரு? ஜானி சேஸ். நீங்க உட்கார்ந்த இடத்துல ஜானி சேஸ்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், நீங்க அதை செய்யணும். அந்த ஜானி சேஸ் சொல்லாம என்ன சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவுட். சரிங்களா? ஜானி சேஸ் raise your hand. ஜானி சேஸ் ரைட், ஜானி சேஸ் லெஃப்ட், ஜானி சேஸ் டவுன். மொத்தம் 4 விஷயம். ஃபர்ஸ்ட் ஜானி சேஸ் அப், ரைட், லெஃப்ட், டவுன். சரிங்களா? ஓகே, ஒரு சாம்பிள் ஆனா ஜானி சேஸ் அப், ஜானி சேஸ் டவுன், அப். எல்லாரும் அவுட். ஏன்னா ஜானி சொல்லவே இல்லை. நீங்க சொல்றீங்களா? சரி, அவர் சொல்லிட்டாருங்க, அவர் நாட் அவுட். ஓகே, புரியுதா? கடைசியா ரோட் ஆகும். ஐ ரெக்வெஸ்ட் சேர்ந்துவாங்க, ஏன்னா எல்லாரும் நானும் பார்க்க முடியாது. ஆமா, சோ இதுல யார் அவுட் யார் நாட் அவுட்னு சொல்லிட்டு கடைசியா நீங்களே பாக்குறீங்க. ஓகே, அவுட் ஆகுங்க, நீங்களே ஒத்துக்கங்க. ஒத்துக்கலன்னா பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, ரெடியா? ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பரிசு ஒன்று கொடுப்போம். ஓகே, ஜானி சேஸ் அப். நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க ஒண்ணு செயல்பட்டு தான் செய்யணும். ஓகே, ஜானி சேஸ் ரைட், ஜானி சேஸ் லெஃப்ட், ரைட். ஜானி சொல்லவே இல்லை. யார் ஆயிட்டீங்க? அவுட் ஆயிட்டீங்க. இதுல யாரை அவுட் கை வச்சிருங்க, அவுட் ஆகணும் குத்துக்குங்க. ஓகே, ஜானி சேஸ் அப், ஜானி சேஸ் ரைட், ஜானி சேஸ் லெஃப்ட், ரைட். ஐயா நீங்க அவுட். ஜானி சொல்லல. ஓகே, அடுத்து இப்போ இருக்கிற 3 பேர் தான் இருக்கீங்க. ஐயா அந்த 3 பேர் இங்க வந்தீங்கன்னா இருக்குமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம். ஏன்னா அடுத்த 3 பேர் ஜெயிக்கிறவங்க வர போறாங்க. வாங்க வாங்க, சிட்டிங்களா ஜெயிச்சீங்களா? வாங்க. அந்த 3-4 பேர் யாரு அவுட் ஆகுது? வாங்க. இவன் சோரிவன் மயிர் அவுட் செய்யற மாதிரி. ஓகே, வண்டிங்களா? ஃப்ரெண்ட் வண்டிங்களா? ஒரு லைன்ல வந்துருங்க. சரி, ஓகே, ரெடிங்களா? ஓகே, ஜானி சேஸ் அப், ஜானி சேஸ் ரைட், ஜானி சேஸ் லெஃப்ட், ரைட். ஐயா நீங்க வந்துருங்க. பேக் கொடுத்து இருக்கீங்க, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் வந்துருங்க. ஜானி சேஸ் அப், ஜானி சேஸ் டவுன், அப். உஷாரா இருக்கீங்களா?